ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நம்ம வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை நிமித்தமாக, போராட்ட நிமித்தமாக இதுக்கப்புறம் என்னால் முன் செல்ல முடியாது, என்னால் மேற்கொண்டு என்னால் போக முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் ஒரு நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? ஐ கேனாட் மூவ் ஃபார்வர்ட், ஐ எம் டயர்ட், சோர்வாக இருக்கிற ஆண்டவர். இது வெறுமன சரீர பிரகாரமான சோர்வு அல்ல, ஆவிக்குரிய சோர்வு. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வரும். எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கோம். நல்ல ஒரு வேலை, குடும்பம், ஊழியங்கள், நிறைய காரியம் எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கோம். சில நேரத்தில் சில பள்ளத்தாக்குகள் வழியாக நாம் கடந்து போவது வரும். பள்ளத்தாக்கின் அனுபவம் அப்படின்னு சொல்லி உண்டு. அந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நம்மளால் எந்த ஒரு காரியத்தை நம்மளால் செய்ய முடியாது. ஏதோ ஒரு ஆவிக்குரிய சோர்வு நமக்குள்ளே வந்துவிடும். இது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்டு. இது நம்முடைய பாவத்தை நிமித்தமாக அல்ல, இல்லை என்று சொன்னால் பிசாசுடைய உபத்திரமும் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை சில நேரத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட பாதையிலே நம்மளை நடத்துவார். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் ஆண்டவரை முழுவதுமாய் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை சுமந்து கொள்ளும், நீர் என்னை ஏந்தி கொள்ளும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், நம்ம ஜெபம் பண்ணலாம். ஏசாயா 46 அதிகாரம் 4 உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சுமக்க உங்களை ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என்னை சுமந்து கொண்டு போங்க என்று சொல்லி கேளுங்க. ஹோலி ஸ்பிரிட் கேரி மீ, ஐ கேனாட் கோ ஃபார்வர்ட், ஐ கேனாட் டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப், ஹோலி ஸ்பிரிட் கேரி மீ அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆவியானவர் உங்களை அவர் சுமந்து கொண்டு போவார். எல்லா பாரங்களையும் அவர் பாதத்தில் வைங்க, ஏசப்பாவுடைய பாதத்தில் வைங்க. ஏசப்பா நீங்கள் பார்த்துக்கோங்கப்பான்னு சொல்லி முழுவதுமாய் உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு போவார். ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரை, துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட இந்த வீடியோவை பார்க்கிற அன்பு சகோதரனுக்காக, சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். பள்ளத்தாக்கின் வழியாக நாங்கள் கடந்து போனாலும் எங்கள் தேவநீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும். நாங்கள் வாசித்த வேத வசனத்தின்படியாக ஏசப்பா, நீர் எங்களை சுமக்கிற தேவனாய் இருக்கிறீர். நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்கிற தேவன். எங்களை நீர் சுமந்து கொண்டு போக முடியாது ஜெபிக்கிறேன். அன்பு குடும்பத்தை, அன்பு சகோதரி நீர் சுமந்து கொண்டு போங்கப்பா. அன்பு பிள்ளைகளை நீங்கள் சுமந்து கொண்டு போங்கப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. பலவீனத்தோடு கூட ஆண்டவரே, ஆவிக்குரிய பலவீனத்தோடு கூட இருக்கிற அன்பு சகோதரனை கண்ணோக்கி பாரு. ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்தினால் நிரப்புங்கப்பா, உம்முடைய பலத்தினால் நிரப்புங்க. நீர் ஆண்டவரை ஏந்தி கொள்ளுங்கப்பா, நீர் சுமங்க ஆண்டவரை, நீர் ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துவீராகப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே தோளிலே நீர் எங்களை சுமந்து செல்லும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. எங்களுடைய காரியங்கள் எல்லாம் வச்சு உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். இந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரம் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. எல்லாம் வச்சு உம்முடைய கருத்துல நாங்கள் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. சுமந்து கொண்டு போங்கப்பா, சுமந்து கொண்டு போங்க ஆண்டவரே, சுமந்து கொண்டு போங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதத்தின் பலத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே, உன்னதத்தின் பலத்தினாலே நிரப்புங்க ராஜா. ஸ்தோத்திரம். அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் கூட ஆண்டவர் வீடியோவை பார்க்கிற அன்பு சகோதரனுக்காக, சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் இருதயத்தில் இருக்க பாரங்கள், வேதனைகள், கவலைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுங்கப்பா. எதற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுங்கப்பா. ஆசீர்வாதத்தை கொடுங்க, நன்மையை கொடுங்கப்பா, கிருபையை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்கப்பா. அவருடைய ஆண்டவர் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தவர்களை சாட்சியாக நிறுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். ஆவியானவரே சுமந்து கொண்டு போங்கப்பா, கரம் பிடித்து நடத்துங்கப்பா, ஏந்தி கொள்ளுங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ.